அவரை பற்றி எந்த வித கேள்விக்கும் பதில் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்படி கேட்குறீங்க, நேற்று அப்படி தான் அவர் கேட்டார். நாங்கள் உண்மையான பதில் சொன்னால் திருச்சி வெளியிடுறாங்க. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் எங்களிலிருந்து விலகி சென்று விட்டார், விலக்கப்பட்டு விட்டார். இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பற்றி இல்லை. எங்களுக்கு என்ன இருக்குது இல்லை. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்போது இல்லை. அதாவது ஐஜி மாத்தினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துராது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது. அதனால அவர்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நிச்சயமா இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. அதனால தான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா இருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொலை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது. கொலை நடக்காத நாளே இல்லை. எங்க பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமா இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை மாயாவதி ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது போல தொடர்ந்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, போலியான நபர்கள் தான் தானாக முன் கைதாகிறாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர், ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை. ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக உங்களுடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை வைத்து தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவிக்கின்றார். அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க. கைது செய்யல, அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல, போலி குற்றவாளி. ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்றக்கூடிய மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள். உண்மை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசுடைய கடமை. வேங்கைவேல் விவகாரத்தில் 2 ஆண்டு ஆகி ஒருவரை கூட கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு இது குறித்து தெளிவான அறிக்கை வெளியிட்டேன். இந்த ஆட்சியில் நான் சொன்ன மாதிரி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். நிர்வாக திறமை இல்லை, எல்லா இலக்காவும் தேய்ந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த துறையும் வளர்ச்சி கிடையாது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை தீர்வு காணுவதற்கும் இந்த ஆட்சியில் ஒரு திறமை கிடையாது. இன்னொன்று குறிப்பா சேலம் அந்த அணைமேடு மேம்பால பணி நிறைவடைந்து இப்போ ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அமைச்சர்கள் எல்லாமே தேர்தல் பணி இருக்கிறதுனால இன்னும் பணியை திறக்காம இருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம். போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்றுதான் நீங்க சொன்ன பாலம், அது இல்லாத பல்வேறு பாலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணியெல்லாம் நிறைவேற்றும் அம்மா இருக்கின்ற போது திறந்து வைத்தார்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திறந்து வைத்தேன். இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதனாலதான் வேனில் கிடப்பில் போட்டுக்கிறாங்க. ஆக ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது. அவருடைய நோக்கமே வேற. எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய திட்டம்.
இன்னும் தெளிவாக வெளியே வரலையே. அவருடைய அரசாங்கத்திலிருந்து அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக.